தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பழசல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்றதன் மூலமாகவும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சியின் ஆதரவாலும் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் 18வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். பொதுவாகவே மரத்தின் அடியில் ஊற்றப்படும் தண்ணீரே மரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதுபோல அடித்தட்டு மக்களுக்கான திட்டமே மாநிலத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக முதல் கையொப்பம் 200 யூனிட் இலவச மின்சாரம் திட்டத்தில் கையொப்பமிட்டுள்ளார். என்ன சொல்கிறது இலவச மின்சார திட்டம்? 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் உண்மைதான், இலவசம்தான். ஆனால் வரைமுறைகளுக்கு உட்பட்டது. மேலும் தற்போது விரிவான அறிக்கை வெளியிடப்படவில்லை. புதிய திட்டத்தின்படி 200 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் உபயோகிக்கும் மின்சாரத்துக்கான கட்டணம் நடைமுறையில் உள்ள கட்டணம் தொடருமா அல்லது மின் உயர்வு உள்ளதா என தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே மின்கட்டண உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தற்போது 100 யூனிட் இலவச மின்சாரம் போக 101 முதல் 200 யூனிட் என்பது ₹2.35 பெர் யூனிட் எனவும், 201 முதல் 400 யூனிட் உபயோகத்திற்கு ₹4.75 எனவும், 401 முதல் 500 யூனிட் உபயோகத்திற்கு ₹6.30 பெர் யூனிட் எனவும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதன்படி 500 யூனிட் மின்சார உபயோகத்திற்கு கட்டணம் ₹1815. இதே நடைமுறையில் கட்டணம் தொடர்ந்தால் சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லை. ஆனால் 200 யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கப்படும் கட்டண மின்சாரம் தற்போதுள்ள கட்டணத்தில் குறைந்தபட்சம் ₹1 உயர்ந்தால் கூட 500 யூனிட்களுக்கான கட்டணம் ₹1925 ஆகும். மின் கட்டணம் ₹1 உயர்ந்தால் 500 யூனிட்களுக்கு ₹110 அதிகமாகவும், 50 பைசா உயர்ந்தால் ₹55 அதிகமாகவும் செலுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகும். மேலும் 2 மாத கணக்கீட்டு முறையில் மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் சராசரியாக மாதம் 200 யூனிட் என 2 மாதத்திற்கு 400 யூனிட் செலவினம் ஏற்படும். கட்டணம் பற்றிய தெளிவான அறிக்கை கொடுத்தால் மட்டுமே இத்திட்டம் அடித்தட்டு மக்களுக்கு சாதகமா பாதகமா என தெரியும். மின்சார கட்டணத்தில் தமிழக மக்களின் பெரும் கோரிக்கையானது மாத மின்சார கணக்கீட்டு முறை ஆகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கீடு மற்றும் மின் கட்டணம் செலுத்தும் முறை. 200 யூனிட் மின்சாரம் 2 மாத கணக்கீடு என்றில்லாமல் கணக்கீட்டு முறையை மாற்றி 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் மாத கணக்கு முறையில் தொடர்ந்திருந்தால் மக்களுக்கு செலவினம் குறைந்திருக்கும். மேலும் 2 மாதங்களில் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாகவும் கிடைத்திருக்கும். இதில் செலவினம் எவ்வாறு குறையும் எனில், தற்போதைய மின் கட்டணப்படி 101 முதல் 200 யூனிட் உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2.35 வசூலிக்கப்படுகிறது. இதன்படி மாதம் சராசரி மின் பயன்பாட்டான 200 யூனிட் மின்சாரத்தில் 100 யூனிட்டுக்கான கட்டணம் ₹235 மட்டுமே. இதில் அடித்தட்டு மக்கள் மிகவும் பயனடைந்திருப்பர். மேலும் மாத கணக்கீட்டு முறை செயல்படுத்த மின் அளவையாளர்கள் மேலும் தேவைப்படுவர். இதன் மூலம் அரசாங்க வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். 200 யூனிட் மின்சார திட்டத்தினால் வருடத்திற்கு ₹1700 கோடி செலவினம் வருகிறது. இந்த புதிய செலவினத்தை வைத்து புதிதாய் நியமிக்கப்படும் மின் அளவையாளர்களுக்கு ஊதியம் வழங்கினால் அரசாங்கத்திற்கு எந்த நட்டமும் கிடையாது. மேலும் அடித்தட்டு மக்கள் மிகவும் பயனடைவர். அரசாங்க வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும். இலவசம் என்ற சொல்லால் மக்களை கவரவே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது தவிர வேற எந்தவித பயனும் இதில் இல்லை. நுரைகள் நீர்த்து போகும் வரை எமது அலசல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்டென்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது புது வீடியோஸ்ல புது புது விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.